ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம லீவ் வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் பண்ண விஷயம் நடக்க போகிறதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பாசமாக வெண்பா மேலே இருக்கிறதுனால வெண்பா நம்முடைய மல்லிக்கே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஒரு பக்கம் பயங்கரமாக கோவப்பட்டு இருக்காங்கன்னு தாங்க சொல்ல முடியும் இந்த ராஜேஸ்வரி, இந்த ரஞ்சிதாவும். அதனால் பார்த்திங்கன்னா முதல் விஷயமா என்னை பொங்கல் வைக்க விடாது பண்ணதுக்கு காரணமே இந்த வெண்பா தான். அவள் தான் மல்லி மேலே பாசமாக இருக்கிறதுனால விஜயை தட்ட முடியாது மல்லி பொங்கல் வைக்கிட்டேன்னு விட்டுட்டான். ஆனால் இவங்களை இப்படியே விட்டால் நம்மளோட நிலைமை ரொம்ப மோசமாக போயிடும். கூடி சீக்கிரம் விஜய் மல்லி சேர்றதுக்கு காரணமாகவே இந்த வெண்பா இருந்துருவா. அதனால் இந்த வெண்பாவும் மல்லியும் இது சேர்ந்தே இருக்கக்கூடாது, அவங்கள பிரித்து வைக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா நம்முடைய ராஜேஸ்வரி பயங்கர கோவத்தில் இருக்காங்க. அந்த கோவத்தை எப்படி காட்ட போகிறாங்க அப்படின்றதாங்க வரப்போ ஒரு எபிசோடில் இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக இருக்க போது மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கோவத்தை பார்த்திங்கன்னா எப்படியாவது காட்டணுன்ற நேரத்தில் நம்முடைய மல்லியும் நம்முடைய வெண்பாவை பார்த்திங்கன்னா ஜாலியாக ஸ்கூலுக்கு மல்லி வெண்பாவை ரெடி பண்ணிவிட்டு சரி இப்போது வெண்பா ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ரூமுக்கு கூப்பிட்டு போகலான்ற பார்த்திங்கன்னா நம்ம வெண்பா பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க, மல்லியம்மா நம்ம நேற்று இந்த ராஜேஸ்வரி அத்தையை நம்ம இந்த பொங்கல் வைக்க விடாத தடுத்தோம்ல, அதனால் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், அதனால் பாட்டு போட்டு வைப் பண்ணலாம், அவங்க பொங்கல் வைக்க முடியாதா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பாட்டை போட்டு சும்மா செம்மையாக குத்தாட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த ராஜேஸ்வரி நம்ம மல்லியை பழி வாங்கணுன்ற நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சரியான வாய்ப்பை இது அமைஞ்சிருச்சுன்னு தாங்க சொல்ல முடியும். போயிட்டு நம்முடைய வெண்பாவோட ரூம் சைடை போகிற பார்த்திங்கன்னா என்னடா இவ்வளோ பாட்டு சதம் கேட்டு இருக்கேன், என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே நம்முடைய வெண்பாவோட ரூமை எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்த்தது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பயங்கர அதிர்ச்சின்றதோடு இவளை இப்போ விஜய்கிட்ட மாட்டி விட்டால் கண்டிப்பாக தப்பிக்கவே முடியாது. கண்டிப்பாக வெண்பாவை மல்லி கூட சேர விட மாட்டான் விஜய், கண்டிப்பாக மல்லி மேலே பயங்கர கோவப்படுவான் அப்படின்றத இது யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறான்ற ஃபோனை எடுத்து இந்த வீடியோவை எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ விஜய்க்கு அனுப்புனா விஜய் மட்டும்தான் அவங்க கொஞ்ச நேரம் தான் கோவப்பட்டு பேசுவான். இதெல்லாம் இருக்குது, வீட்டில் தானே ஜாலியாக டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் இதை நம்ம வேறு மாதிரி கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்றாங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதும் பார்த்திங்கன்னா நம்முடைய வீடியோ சரியான வைரல் ஆகுதுங்க. நம்முடைய மல்லி வெண்பா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறது. இந்த வீடியோவால் நம்முடைய மல்லிக்கும் நம்முடைய விஜய்க்கும் நம்முடைய மல்லிக்கு கருத்து வேறுபாடு நிறைய வர வாய்ப்பு இருக்குது. ஒரு பொங்கல் வைக்க விடாததுக்கு பார்த்திங்கன்னா இந்த ராஜேஸ்வரி எந்த மாதிரி ஐடியா பண்ணி ஒரு தாயும் புள்ளியை பிரிக்க பார்த்துருக்கான்றத நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் போக இந்த ரஞ்சிதாவும் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட போகிறா. எப்படியோ சித்தி வந்ததுலேருந்து எந்த ஒரு விஷயம் நடக்கலன்னு பார்த்தோம், எப்படியும் அந்த மல்லியும் வெண்பாவும் இனிமேல் சேர முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த விஷயம் நம்முடைய விஜய்க்கு அதுக்கு போச்சுன்னா கண்டிப்பாக நம்முடைய விஜய் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ண போகிறாரு, நம்முடைய மல்லியை மேலே பயங்கர கோவப்பட்டு அவங்கள வீட்டை விட்டு அனுப்ப வாய்ப்பு இருக்குமா இருக்காதா அப்படின்றதாங்க வேறு ஒரு எபிசோட் இருக்க போகுது. மறக்காத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.